பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். சிந்தை என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். 139ஆம் சங்கீதத்தின் 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்முடைய இருதயமும் சிந்தையும் எப்போதும் தேவன் அதை ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணம். சிந்தை கரெக்டாகிடுச்சுன்னா நம்முடைய செயல்கள் கண்டிப்பாக தவறாக முரணாக தான் இருக்கும். அதை நாம் எப்போதும் கவனமாக பார்த்து கொள்ளணும். நம்ம வேதத்தில் சில சிந்தைகளை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்றைக்கு நமக்கு எந்த சிந்தை இருக்க வேண்டும் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்து அவருக்கு போதிக்க யாருக்காவது முடியுமா? முடியாது. ஆனால் அவர் சிந்தையை நாங்கள் எங்களுக்குள் வைத்திருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வரணும் அப்படின்னா அவன் ஆண்டவராகிய இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கணும். அவனுடைய இருதயம் முழுவதும் கனியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவின் சுபாவத்தால் நிரப்பப்பட்டிருந்தால் அவனுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக நிச்சயமாயிருக்கும். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் இந்த 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மனிதனாய் நம்மை மீட்கிறதற்காய் 3 வருஷம் அவருடைய ஊழியங்கள். 3 வருஷத்தில் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய சிந்தையில் ஒரு நாள் கூட கரப்டடானது அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த சிந்தை எவ்வளவு மேன்மையானது, அந்த சிந்தை எவ்வளவு அது பிதாவுக்கு உகந்ததாய் இருந்தது. அப்போ இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி என்ன சிந்தை அவருக்குள் இருந்தது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இதுதான் கிறிஸ்துவின் இருந்த முதல் சிந்தை. அங்கே மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த அருமையான ஒரு பண்பு இருந்தது. சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினார். எவ்வளவு தாழ்மை இருக்கணும்! ஒருத்தருடைய காலை கழுவணும்னா தன்னிலும் மேன்மையாய் பார்க்கிற ஒரு பண்பு அவருக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலே இருக்க வேண்டும். ஸோ முதலாவது அவருக்குள் இருந்த அந்த மனத்தாழ்மை. 7ஆம் வசனத்தை பாருங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் சிருஷ்டிகர். யோவான் 1:3 வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அவர் உலகத்தில் பிறந்தபோது ஒரு அடிமையின் ரூபத்தில் பிறந்தார், மனுஷ சாயலானார். அவர் நம்மை படைக்கும்போது அவர் சாயலின்படி அவர் ரூபத்தின்படி படைத்தார். வீழ்ச்சி கண்ட மனிதனை மீட்பதற்காக அவர் அடிமையின் ரூபமானார், மனுஷ சாயலானார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அவருடைய அந்த தாழ்மையை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை முதலாவது மனத்தாழ்மையின் சிந்தை. இன்றைக்கி நம்மை விட யாரையாவது நீங்கள் தாழ்வாய் நினைப்பீர்கள் என்றால் அப்படி என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. நம்மையும் விட மேலானவர்களாய் கனத்துக்குரியவர்களாய் நம்ம எப்போதும் மேன்மையானவர்களாய் நாம் மற்றவர்களை பார்க்க கற்றுக்கொள்வோம். மனத்தாழ்மை. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. சுயநலமற்ற சிந்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த சுயநலமற்ற சிந்தை. ஒரு நாள் கூட அவர் தனக்காக வாழலை. அந்த ஊழியம் செய்த 3 வருஷ காலம் ரொம்ப அழகாக வேதத்தில் நம்ம படிக்கலாம். சுயநலமற்ற சிந்தை. அவர் எப்போதும் பிறருக்காக வாழ்ந்தார். பிரியமானவர்களே, நமக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கணும். சுயநலத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துறாதீங்க.
நீங்கள் சுயமாக எதையாவது உங்கள் சுயத்துக்காக வாழ்வதும், சுயத்துக்காக நடப்பதும், சுயத்துக்காக நீங்கள் நடந்து கொள்கிற காரியங்கள், அல்லது உங்கள் சுயநலனுக்காக நீங்கள் பிறரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை அற்பமாக பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலே இருக்கட்டும், சுயநலமற்ற சிந்தை. 3வது பாருங்கள், 2:8 வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த கீழ்ப்படிதல். ஸோ எப்போதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொல்வதை நான் செய்கிறேன், அவர் செய்கிறதை நான் செய்கிறேன், அவருக்கு சித்தமானதையே செய்கிறேன், அவருக்கு பிரியமானதே செய்கிறேன். இதெல்லாம் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலும் இருக்க கடவுது. இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இன்றைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:8. இந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்கட்டும். அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும்னா இயேசுவை வாழ்விலே தரித்து கொள்வோம். அவரை தரித்து கொள்கிற அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக அவரை மாதிரி தான் நம்ம சிந்திப்போம். அந்த சிந்தையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். அந்த சிந்தை நமக்குள் இருந்தால் கிறிஸ்துவையே இந்த உலகத்தில் நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த கிருபைகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எங்களுக்கும் தேவை என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த மனத்தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த பண்புகள் எங்களுக்குள் வரட்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தையை வளர்த்துக்கொள்ள உதவி செய்யும். அந்த சிந்தை எங்களை விட்டு ஒரு நாளும் எடுபட்டு போகாதபடி கவனமாய் நடக்க கிருபை தாரும். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.